ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ, பர்கூர். இது பார்த்திங்கன்னா எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். அதே மாதிரி இப்போ சிம்பிளாக நம்ம எங்கள் பையனை இன்றைக்கி கடைக்கு கூப்பிட்டு வந்தேன். சரி, லீவுன்றதுனால சனிக்கிழமை லீவாக இருந்தது. சரி வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு நான் கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று அவனுக்கு கிடச்சிது. அதை வச்சு அவன் என்ன பண்ணால் ஏதோ விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் என் வேலையை பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஆம்பு வேலையை பார்த்துட்டோம்னா வீட்டை மறந்துடுவோம். அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் பையன் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தான். டீ எல்லாம் வாங்கினார் சொல்லி வாங்கினு சாப்பிட்டு உக்காண்ட்ருந்தோம். சரி, அவன் எடுத்து காட்டினா நான் அசால்ட்டாக கப்பன்னு விட்டுட்டேன். சரி, ஏதோ சும்மா விளையாடிட்டு இருக்கேன், பாக்ஸை வச்சு ஏதோ கிரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி, அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி அவன் என்ன பண்ணி, சரி இது என்ன பையன் ஏதோ பண்ணுறான், பட் அதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். எல்லா அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒரு விஷயம்னா அது பெரிய விஷயமாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு அது சிம்பிளாக தெரியும். அது பெரிய விஷயமாக கூட இருக்கலாம். சரி, நான் அந்த மாதிரி இதுதான் எப்போவுமே நான் அது நோட் பண்ணல. நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அவன் நிறைய டைம் காட்டுவான். அந்த மாதிரி நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். சரி, என்ன தான் பண்ணியிருக்கான் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த பாக்ஸை கிட்டே எடுத்து வச்சு நான் பார்த்தேன். சும்மா பாக்ஸு மேலே ஒரு குச்சியை நட்டு வச்சுருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிட்டே எடுத்து வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. இது பாருங்கள், அவன் இது என்ன எதுக்காக என்னன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னாச்சுன்னா இந்த லப்பரை ஒரு லப்பரை ஒரே லப்பராக எடுத்து இந்த பக்கம் எடுத்து மாட்டி வச்சியோ, இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்டி வச்சுட்டு சென்ட்ரலாக குச்சியை குத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் இவன் அந்த குச்சி விழக்கூடாதுன்னு ஒரு முடிச்சு போட்டு உள்ளே ஒரு முடிச்சு போட்டிருக்கான், அந்தாட்டு ஒரு முடிச்சு போட்டிருக்கான், அதில் குச்சியை சொருகி வச்சுருக்கான். அப்போ என்னன்னா இந்த இதில் ஒரு லப்பர் மாட்டி அந்த இதுக்கு லிங்க் பண்ணியிருக்கான். நானே இது பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது இந்த ஸ்லீவுடைய இது பாருங்கள், ஸ்லீவுடைய அந்த வேஸ்டேஜ் மேலே இருந்தது. அதே வச்சு அதில் மாட்டி அவன் பண்ணியிருக்கான். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நாம் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். அவன் அதை வச்சு மாட்டி அவனுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு, இதில் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் சரி, இதில் நான் நானே பார்த்தீங்கன்னா இது இப்படி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி இழுத்தேன். அது உருவிக்கிட்டு போயிடுச்சு அந்த லப்பரை இழுத்து இந்தாட்டை மாட்டுறதுக்கு எனக்கே கொஞ்சம் சிரமமாகி போச்சு. அப்போ அவன் என்ன ஒரு மைண்ட் செட்டில் அவன் எப்படி மாட்டியிருப்பான் இது. ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒயர் ஸ்லீவ் எடுக்கிறது, அதை வச்சு தான் நானே மாட்டினேன். நான் குத்தி பார்த்தேன், குத்தினா வரல. நானே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், மாட்டினேன். அப்போ அவன் அந்த இடிக்கு மாதிரி இருக்கும், நம்ம பிடிக்கிறது, அது பேர் எனக்கு வரல. அதை வச்சு நான் இந்த பக்கம் விட்டு எடுத்து தான் மாட்டினேன் நானே. பாருங்கள், என்னோடய பொருளை வச்சு தான் நான் மாட்டியிருக்கேன். அவன் அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவன் எடுத்து மாட்டி வச்சுருந்தான். சரி, என்னடா இது, இந்த ஒரு நூலை கோக்குறது இவ்வளோ கஷ்டமான்ற மாதிரி எனக்கு அது இதுவே இவ்வளோ நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த வச்சு இப்போ ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ண வேண்டியது. அவன் பொருளே இல்லாமல் எப்படி இதை மாட்டி விட்டான் அப்படின்ற ஒரு இதாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குச்சி, நான் என்ன நினச்சேன், சரி ஒரு குச்சியை உள்ளே விட்டு வச்சுருப்பான் போல. இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இதில் அந்த குச்சி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டிங் போட்டு அந்த குச்சி நேராக நிறுத்தியிருக்கான் பாருங்கள். அதில் கட்டிங் போட்டிருக்கான். அந்த நூல் லப்பர் கீழே இறங்கக்கூடாது, ஆடக்கூடாதுன்றதுனால அதில் கட்டிங் போட்டு மாட்டி வச்சுருக்கான் அந்த குச்சியில். நானே அது கொஞ்சம் கவனிக்கல. நான் அதே தான் நோட் பண்ணேன், என்னடா இந்த அளவுக்கு இவ்வளோ நம்ம சிம்பிளாக இருக்காது, ஆனால் அவன் எவ்வளோ யோசனை பண்ணியிருக்கான் பாருங்கள். எனக்கே தெரியல. அந்த குச்சியில் கட்டிங் போட்டு இந்த மாதிரி இது என்ன ஆகுனா, இப்படி கட்டிங் போடலைன்னா இந்த பக்கம் திருப்பிக்கும், அந்த பக்கம் சும்மா சாயும். இது என்ன பண்ணியிருக்கான்னா, இது இப்படி இழுத்தா இப்படி சாயிற மாதிரி பண்ணியிருக்கான். இப்படி இழுத்தா எப்படி இது இங்கே பண்ணியிருக்கான், அவனே சொல்லுவான். இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல பாக்ஸ் இருந்தது, இதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. இதில் ஏன் இப்படியெல்லாம் கட்டிங் பண்ணி வடிவம் அமைச்சிருக்கான் அப்படின்னா, அந்த குச்சி அவனே சொல்லுவான். ஒரு நிமிஷம் நான் கேட்டு பார்க்கலாம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறான் அவனுடைய. ஏன்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு பாக்ஸு, அதில் என்ன அவன் பண்ணியிருக்கான், ஏன் அவன் அப்படி பண்ணான் அப்படின்னும்போது இவ்வளோ விஷயம் மைண்ட் விட்டால் நம்ம ஆம்பு ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு விஷயத்தில்
சும்மா எது வேணா இருக்கட்டும். நம்ம இந்த பையன் இப்போ எங்கள் பையன் வந்து விளையாட்டு வாக்கில் பண்ணது. ஆனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலையும் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்கிறது. அதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்காக ஓடிட்டே திரிய வேண்டியதில்லை, ரொம்ப பட்ஜெட் போட்டு ஓடிட்டே இருக்கணுன்றதில்ல. இவனுக்கு இந்த ஐடியாவை பார்த்து எனக்கு சில இதெல்லாம் எனக்கும் தோணுச்சு. சரி என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இந்த குச்சை நீக்கி வைக்கிறதுக்கு இந்த ஐடியா பண்ணியிருந்தான் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஒரு இதாக இருந்தது. அதை அண்ணில் போட்டு கட் பண்ணி அதில் மாட்டி வச்சுருக்கான் நீக்கி வைக்கிறதுக்காக. சரி அவனை கேட்போம். எங்கள் பையன் பாருங்கள், இவன் தான் எங்கள் பையன், பெரிய பையன், கபிலேஸ்வரன் பேர். கபி, இப்போ என்ன இது எதுக்காக பண்ண, எப்படி பண்ண நீ இது? ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணோன்னு எப்படி தோணுச்சு உனக்கு? உனக்கு தோணுச்சு அப்படி செய்யணுன்ட்டு. அப்புறம் நீ செய்யும்போது என்ன பண்ண, என்ன இது எதுக்காக பண்ண நீ சொல்லு. ஓ, நல்லதும் கெட்டதும் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்க. சரி, எதுக்காக இது பண்ணியிருக்க சொல்லு, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. சாப்பிட மாட்டாங்க. அது வந்து கேரட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லது. ஓ, இயற்கையாக விளையிற ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் சாப்பிட்லான்ற. பாக்கெட்டில் அடித்த பொருளெல்லாம் கம்மி பண்ணிக்கணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும்னு சொல்ல வரையா? சரி, அதுக்காக இந்த இது போட்டிருக்கியா, மார்க் போட்டிருக்கியா? ரைட்டு. எது பாக்கெட் ஐட்டம், எது இயற்கையான ஐட்டம்? கேன்சர் வரும். அதுக்காக அந்த ஆக்ஸ் குறி போட்டிருக்கியா? இந்தாட்ட ரைட் குறி வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்றையா? அதுக்காக. சரி, இது பண்ணும்போது அது பண்ணணும்னு ஐடியா வந்துச்சா, இல்லை இது வந்து விளையாட்டாக பண்ண பின்னாடி உனக்கு அது எப்படி எது ஃபஸ்ட்டு ஐடியா பண்ண நீ? இந்த மாதிரி சொல்ல வரணுன்றதுக்காக இந்த ஐடியா பண்ணியா, இந்த பண்ணிட்டு பின்னாடி இந்த ஐடியா வந்துச்சா உனக்கு? அது அது வந்து இந்த இடத்துல வந்து நிலைச்சேன். பின்னாடி கேப் வச்சு அங்கே வச்சுக்கிறேன். ஓ சாரி, ஒரு நிமிஷம். சாரி நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அவன் கட்டிங் போட்டிருக்கான். நான் கூட கவனிக்கல. இங்கே பாருங்கள், இதில் கட்டிங் போட்டிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த சீட்டை வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். கட்டிங் போட்டு இந்த இடத்துல நிறுத்தி அதை சொல்ல வர்றதுக்காக. அப்புறம் சரி, இந்த பேஸ் இருந்ததுனால அவன் இந்த இடத்துல நான் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். இது பாருங்கள், இது நான் கவனிக்கல. இதுலேயும் கட்டிங் போட்டிருக்கான் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக ஏம் பண்ணியிருக்கான். அது பாருங்கள், கட்டிங் போட்டு இந்த இடத்துல போர்டு நிறுத்துறதுக்காக பண்ணியிருக்கான். இந்த வடிவு அதெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கான்ட்டு. இது சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் அவன் மைண்டில் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான்றது எனக்கு இன்றைக்கி தான் நான் அவனை கொஞ்சம் கவனித்தேன். ஓகே கபி, வேறு சத்தமாக சொல்லு கொஞ்சம். இது வந்து ரெண்டுக்கும் இந்த பக்கம் இருக்கும்போது இங்க அடஞ்சல் ஆகும்ல, அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணேன். ஓகே ரெண்டு தவளை கட் பண்ணா இப்போ இழுக்கும்போது இப்போ இந்த பக்கமும் வரும். ஓகே ஒரு நிமிஷம், அதை இழுத்து காட்டு. இது பாக்கெட் ஐட்டமா? போதும். இந்த பக்கம் இழுக்கலாம். ரைட்டு. ஃப்ரூட்ஸ் ஐட்டம். ஃப்ரூட்ஸ் ஐட்டமா அது? ஓகே ஆரோக்கியமாக இருக்கலாம். இது வந்து மற்றவங்களுக்கு காமிக்க நான் செஞ்சுக்கிறேன்.
இது வந்து என்னன்னா ம் உள்ள இது வந்து அப்படியே நிக்க வச்சா இந்த பக்கம் எங்கெங்க விழும். ஆ அதனால லப்பர் பேண்ட் வந்து 3 எடுத்து ஆ முடிச்சு போட்டு நான் அதை இங்க கட்டிக்கிறேன். ஆ அது வந்து இங்க இந்த ஐஸ் குச்சி வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு பானியா ஆ அதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பக்கம் இழுத்தா ஆ இந்த பக்கம் ரைட் வரும். ஆ இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் கேன்சல் வரும். ஆ அதனால ஆ பேக்கெட் பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக்கெட் பொருட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே. இந்த கேரட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம். ஓகே. ஓ, இது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாக்கெட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க, சாப்பிட்றதே கம்மி பண்ணுங்க. இயற்கையாக விளையிற ஃப்ரூட்ஸ் ஐட்டம் காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்காரு இந்த பாக்ஸ் மூலிமா. நன்றி நண்பர்களே. என்னுடைய பையனுக்கு இது முதல்ல நான் வந்து அவனுடைய நிறைய பண்ணியிருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். பட்டு நான் வந்து கவனிக்கலை. சாரி, நான் ரொம்பவே ஏன்னா என்னுடைய தொழிலில் நான் அந்த அளவுக்கு இருந்துட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணதை விட எனக்கு கடையில் இந்த ஆம்பன் நோண்டின்னு இருந்தது தான் ஜாஸ்தி டைமாக இருக்கும். அதனால் எனக்கு இதை கவனிக்க மறந்துட்டேன். என்னுடைய பையனுக்கும் சொல்ல வந்ததே நான் வந்து போட்டிருக்கேன். எங்களுடைய பையனுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே மக்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன் ஆசீர்வாதம் வேணும்னா, நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நம்ம நல்லா வாழலாம். அதுக்காக முதல்ல எங்கள் பையனுக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நல்லா இருக்கட்டும்னு. எல்லோரும் இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட் பண்ண ஒரு கெமிக்கல் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்றத சொல்ல வர்றதுக்காக இந்த ஒரு முயற்சியை அவர் சொல்லியிருக்காரு. இது முதல் வீடியோவை நான் போடுறேன். அவர் மேலும் வளர நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி சொல்லு. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ.